உட்பட்ட மீஞ்சூரில் நினைவில் வாழும் திரு கன்னி திருமதி கோவிந்தம்மாள் ஆகியோரது 5வது மகனாக பிறந்தவர்தான் திரு க சுந்தரம் அவர்கள். தொடக்க காலத்தில் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வந்த திரு க சுந்தரம் அவர்கள் இளமை காலம் தொட்டே தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரது கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கினார் என்பது வரலாறு. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை வரலாற்றாய் நீட்சி அடைந்த காலம் இனிமேல்தான். கழகத்தில் மீஞ்சூர் ஒன்றிய பிரதிநிதி, ஒன்றிய துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர்தான் திரு க சுந்தரம் அவர்கள். பின்னர் கழக துணை பொதுச் செயலாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்டு பொறுப்பு வகித்தவர் திரு க சுந்தரம் அவர்கள். மாநில ஆதி திராவிட நலக்குழு தலைவராக பின்னர் கழக தலைவர் தளபதி அவர்களால் நியமிக்கப்பட்டு பெருமையோடு பணியாற்றி வந்தார் திரு க சுந்தரம் அவர்கள். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு க சுந்தரம் அவர்கள் ஓராண்டுக்கு பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். தான் அத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று சட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆதி திராவிட மக்களுக்கு தொகுப்பு வீடுகளை கட்டித்தந்து அன்றைய ஒன்றிய அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களை கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திறக்க செய்தார். திரு க சுந்தரம் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்திப்பட்டி அப்போதைய மின்துறை அமைச்சராக இருந்த திரு கே என் நேரு அவர்களுடன் சென்று ஆய்வு செய்து அதன் பின் அந்த பகுதியில் வட சென்னை அனல் மின் நிலையம் அமைக்க ஏற்பாடு செய்து கலைஞர் அவர்களால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது என்பது மற்றும் ஒரு வரலாறு, மறக்க முடியாத வரலாறு. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அமைச்சரவையில் பால்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் திரு க சுந்தரம் அவர்கள். அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில் கூவமாறு, பக்கிங்காம் கால்வாய் ஆகிய ஆற்றங்கரைகளில் வசித்து வந்த மக்கள் வாழ்வதற்கு சென்னை கண்ணகி நகர் பகுதியில் 5000 குடிசை பகுதி மாற்று வாரிய வீடுகளை கட்டித்தந்து தமக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கிய பொறுப்பினை திறம்பட செய்தவர் க சுந்தரம் அவர்கள் என்பது மறக்க முடியாத வரலாறு. அது மட்டுமா, மாநில ஆதி திராவிட நலக்குழு தலைவராக பொறுப்பு வகித்து வந்த திரு க சுந்தரம் அவர்கள் கழகத்தால் அறிவிக்கப்பட்ட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறைவாசமும் அனுபவித்தவர். 1983ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் எழிலினி அவர்களை மணந்து கொண்டார். இவ்விளையருக்கு மருத்துவர் திரு காசு செந்தில் ராஜ்குமார், மீஞ்சூர் பேரூர் செயலாளர் திரு காசு தமிழ் உதயன், பொறியாளர் அணியில் பணியாற்றி வரும் திரு காசு தமிழ் பிரியன் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். பல சிறப்புகளுக்கும் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் உரிய திரு க சுந்தரம் அவர்களின் கழக பணியினை பாராட்டும் வகையில் தலைமை கழகத்தின் சார்பில் 17/9/2023 அன்று வேலூர் பள்ளிகுண்டாவில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பித்தார். தனது வாழ்நாள் முழுவதும் கழகத்திற்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் பணியாற்றிய திரு க சுந்தரம் அவர்கள் கடந்த 18/9/2024 அன்று காலமானார். அவருடைய இரங்கல் செய்தி அறிந்த கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி இரங்கல் செய்தியை வெளியிட்டார். அதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் பால்வளத்துறை அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றியவர்
திமுக துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்தவர் திரு க சுந்தரம் அவர்கள் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தினார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் உருக்கத்துடன் கூறினார். திரு க சுந்தரம் அவர்களின் திருவுடலுக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மீஞ்சூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கடைகளும், தனியார் பள்ளி கல்லூரிகளும் தாமாக முன்வந்து விடுமுறை அறிவித்து அவரின் திருவுடலுக்கு நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். க சுந்தரம் அவர்களுடைய இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்.